சுதந்திரம். இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லா சுதந்திரத்தையும் இந்திய அரசியலமைப்பு கொடுத்திருக்கு. யாரு கொடுக்கல? இந்திய அரசாங்கம் கொடுக்கல. யாரு கொடுத்திருக்கா? இந்திய அரசியலமைப்பு கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? அப்படி உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட், தாட், லிபர்ட்டி ஆஃப் தாட். எண்ணம். உங்களுடைய எண்ணத்தை என்ன பண்ண முடியுது? செயல்படுத்த முடியுதா இல்லையா? உங்களுடைய எண்ணத்தை என்ன பண்ணலாம்? மற்றவங்க கிட்ட சொல்ல முடியுதா இல்லையா? அடுத்து எக்ஸ்பிரஷன், வெளிப்பாடு. என்ன பண்ணுவீங்க? சைகை காட்டுறது, கண்ணடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவீங்களா இல்லையா? கண்டிப்பா பண்ண முடியும். அடுத்து பிலீஃப், உங்களுடைய நம்பிக்கை. அதுல யாருமே குறிக்கிட முடியாது. அது எந்த நம்பிக்கையா வேணாலும் இருக்கும். அடுத்து ஃபெய்த், உங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை. இதுலயும் யாரும் என்ன பண்ண முடியாது? தலையிட முடியாது. எந்த கோயிலுக்கும் போகலாம், சர்ச் போகலாம், மாஸ்க் போகலாம், யாரும் உங்களை தலையிட முடியாது. அடுத்து வர்ஷிப், அதாவது வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வழிபாட்டுல யாரும் என்ன பண்ண முடியாது? தலையிட முடியாது. அப்ப அந்த விதமான அந்த லிபர்ட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யார் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த லிபர்ட்டி யாரு கொடுத்திருக்கா? கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு. புரிஞ்சா? அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கு. வேற யாரும் கொடுக்கல. அதுதான் ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? தாட், எண்ணங்கள், எக்ஸ்பிரஷன், வெளிப்பாடுகள் அல்லது பாவனைகள், பிலீஃப், நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள், ஃபேத், வர்ஷிப், வழிபாடு. இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இதுதான் லிபர்ட்டி. இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குமா? சுதந்திரம் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய சுதந்திரத்தை நம்ம பறிக்காம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம வெளிப்படுத்தணுமே தவிர மற்றவங்களுடைய சுதந்திரத்துல போய் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதே கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. நம்மளுடைய சுதந்திரம் நமக்கானது. அதனால அந்த சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு பர்சனை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. சரியா? அதுதான் என்னது? லிபர்ட்டி.